ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆக்டர் பவர்கல்யான் அவர்களோட டிஜிட்டல் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பெயிண்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மெட்ஜிலே பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவோட ஹேரை நான் ஸ்மெட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்மெட்ச் பண்ண இடமும் அண்ட் நம்ம பேக்ரவுண்ட் கட் பண்ண இடமும் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் தெரியக்கூடாதுன்றதுக்காக மேலே ஒரு லேயர் பார்த்திங்கன்னா வந்து நான் ஹேர் புதுசாக வரைஞ்சிக்கிறேன். அது ஜஸ்ட்டு அந்த ஹேர் என்ன கலரோ அந்த கலரே பிக் பண்ணி அது மேலே ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை கட் அவுட் பண்ணது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் மேலே ஒரு லைன்ஸ் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் வேக்கம் டேப்பில் பென் ப்ரெஷர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு ஹேரோட ப்ரஷ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ப்ரஷ் செட்டிங்ஸில் ட்ரான்ஸ்ஃபர், ஷேப் டைனமிக் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஆனில் வச்சுங்க. பென் ப்ரெஷரை ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 50க்கு மேலே வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக வரும். அதோட உங்களோட பென் டைரக்ஷன், அதாவது அந்த ப்ரெஷ்ஷோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துங்க. நீங்கள் வரையும் போது உங்களுக்கு 2 பக்கம் ஷார்ப்னஸ் கிடைக்கலனா ஒருவேளை உங்களோட டைரக்ஷன் வந்து வேறு சைடு இருக்கலாம். அது கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைரக்ஷனை மாற்றிங்க. ஈஸியாக டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே டைரக்ஷன் மேலே வரும். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஸோ அந்த டைரக்ஷன் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃப்ளோ கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஸ்மெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேஸை மட்டும் நான் கட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பென் டூலால். இந்த ஃபோட்டோவை நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேசிக்காக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மெட்ச் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் பிங்க் கலர் வித் லைட்டிங்கோடு நான் எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு லைட்டாக ரெட் அண்ட் எல்லோ கலந்த மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து கலர் கரெக்ஷனில் தான் பண்ணணும். இது நான் ஃபோட்டோ ஆரம்பத்துலேயே நான் பண்ணிட்டேன் கலர் கரெக்ஷன். ஸோ அந்த ஒரு செட்டிங் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, நான் ஒரு செட்டிங் சொல்லி நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு அது செட் ஆகாது. கலர் கரெக்ஷன் அப்படின்றது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் ஃபோட்டோ லைட்டிங் அண்ட் கலரிங் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் அது உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டி. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி ஸ்மெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 20 தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக வச்சு தான் ஸ்மெட்ச் பண்ணுறேன். ஏன்னா இது ஓவராக நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு டீட்டெயிலிங்லாம் அதிகமாக கொடுத்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுவோம்ல கலர்ஃபுல்லாக, அந்த மாதிரி பண்ணாமல் இதை ஒரு சிம்பிள் ஸ்மெட்ச் ஆயில் பெயிண்டிங் எஃபெக்டில் தான் வர வைக்க போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்கின்னை மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து 50 மேலே கூட வச்சு பண்ணலாம். எனக்கு அங்கெல்லாம் டீட்டெயில் அதிகமாக தேவைன்றதுனால நான் ஒரு 20 வச்சேன். டீட்டெயில் அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 40க்கு அபோவ் வச்சுப்பேன். இவரோட நெயில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக தெரியல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இங்க் ஃபில்லர் ப்ரஷ் ஒன்று இருக்கும். அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷுக்கு மேலே ஒரு ட்ராப் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை பிக் பண்ணி நீங்கள் வந்து ஒயிட் கலர் பிக் பண்ணி இந்த நெயில்ஸ் வரையும் போது உங்களுக்கு ரியல் நெயில்ஸ் மாதிரியே வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மெட்ஜு வந்து நம்ம ஹேண்ட்லேயும் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஷர்ட்டுக்கும் கைக்கும் ஒரு மெர்ஜி கிடைக்கக்கூடாது, அது ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகக்கூடாது அப்படின்றனால செப்பரேட் பண்ணி பண்ணுறோம். அடுத்தது இப்போ ஷர்ட். ஸோ ஸ்மெட்ஜி சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி நான் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆயில் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். அது எங்கே இருக்குன்னா ஃபில்டரில் ஸ்டைலில் போனீங்கன்னா ஆயில் பெயிண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு ஆயில் எஃபெக்ட் வந்து ட்ரெஸ்ஸில் அப்ளை ஆகிடும். இது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள் ஸ்டைல்ஸ் ஆயில் பெயிண்ட், அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இப்போ நான் ஏன் இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஷர்ட் வந்து ஒரு வாட்டர் பெயிண்ட் பண்ண மாதிரியான ஒரு ட்ரெஸ் எஃபெக்ட் வேணும். அதுக்கு வந்து நான் நார்மல் ஸ்மெட்ச் பண்ணால் அந்த எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ இந்த ஆயில் எஃபெக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு அவுட்புட் வரும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இந்த ஆயில் பெயிண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்க, ஒரு ஃபேமிலி எடுத்து வரைகிறீங்கன்னு வச்சிங்களேன். அதில் வந்து ஒரு ஜென்ஸ் ஷர்ட் போட்டிருக்காரு, லேடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பட்டு புடவை கட்டியிருக்காங்க. அதில் பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்கும். பீகாக் டிசைன், ஃப்ளவர் டிசைன், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஸ்மெட்ஜை அந்த ட்ரெஸ்ஸில் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற டிசைன் பேட்டர்ன் எல்லாமே போயிட்டா அந்த ட்ரெஸ்ஸோட டிசைன் பட்டு புடவைக்குன்னு பார்த்திங்கன்னா டிசைன்லேயே தான் அந்த லுக்கே இருக்குது. அதையே நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் புடவை வந்து பார்த்திங்கன்னா லுக்காக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் போட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸு ஸ்மெட்ச் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அந்த பேட்டர்ன் எதுவுமே மிஸ் ஆகாது.
ஸோ அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணுங்கள். ஜென்ஸுக்கு எப்போ யூஸ் பண்ணுன்னா, ஒரு செக்டு ஷர்ட் போட்டிருக்காரு ஒருத்தர், இல்லை ஒரு ஷர்ட்டில் வந்து டாட்டாக இருக்குது, இல்லை ஒரு டிசைனாக ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னா அப்போ இந்த ஆயில் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் மிஸ் ஆகாமல் ஸ்மூத்னஸாக கிடைக்கும். அப்புறம் ஏன் நீங்கள் இதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதில் ஒரு வாட்டர் கலர் மாதிரியான ஒரு ட்ரெஸ் எஃபெக்ட் வேணும்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அது ஒயிட்டில் இருக்கிறதுனால நான் நார்மல் ஸ்மெச் பண்ணால் ஸ்மோக்கி எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி டைப்பில் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட்டுக்கு வந்து லைட்டாக நான் கலர் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த லைன்ஸ்லாம் ஒரு பர்பிள் கலரில் தெரியுது பாருங்கள். அது வந்து நான் வாண்டடாக தான் அந்த கலர் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த வேவ்ஸ்லாம் தெரியணும். அப்போ தான் அந்த ஷர்ட்டோட மடிப்பு, இந்த கை மடிப்பு அதெல்லாம் தெரியணுன்றதுக்காக நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ரொம்ப ஹாப்பி. நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலுமே நம்ம டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம ஆர்டராகவும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கம்மியான டூரேஷனில் பண்ணித்தரோம். கம்பேர் பண்ணிங்கன்னா வெளியில் இருக்கிறதோட நம்மக்கிட்ட ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அதில் ஃபுல் கேரண்டி. அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணாலும் நம்மக்கிட்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு படம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஃபுல்லாகவே ஸ்மெஜ்ஜில் பண்ணியிருக்கோம். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லி ஸ்மெஜ்டு ஆயில் எஃபெக்ட் டிஜிட்டல் பெயிண்டிங். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் லைட்டாக அப்படி பண்ணால் போதும், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி. ஸோ இப்போ வாய்க்கு பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸு வந்து எண்டிங்க்கு வந்து ஒரு செப்பரேஷன் தெரியணும் அப்படின்றத அந்த லைன் போட்டிருந்தேன். இப்போ டீத் பார்த்துங்க, ஒரு டீத் வந்து சுத்தமாக கிளாரிட்டியே இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த டீத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னா, அந்த இங்க் ஃபில்லர் ப்ரஷ் ஒன்று பாருங்கள், அதை எடுத்துகிட்டு அதில் ஒயிட்டை ஃபில் பண்ணி அந்த டீத் மேலேயே ஒரு ஸ்மெஜ் மாதிரி அந்த ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா, ப்ரெஷ் ஆகும்போதே கூட சேர்ந்து ஸ்மெஜ்ஜும் ஆகிக்கும். அப்போ அதனால் அந்த டீத்து நல்லாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரைஞ்ச மாதிரி கிடச்சிரும். அண்ட் அந்த பல்லுக்கு நடுவில் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌனோ இல்லை பிளாக்கோ லைட்டாக நீங்கள் வந்து அங்கே மார்க் பண்ணிங்கன்னா அந்த செப்பரேஷன் தெரிஞ்சிடும். ஸோ பார்த்துட்ருக்கீங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த டீத்து இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதை ரொம்பவும் கொடுத்துடக்கூடாது. பல் எட்டு அப்படியே கேப் இந்த பல் மாதிரி ஆகிடும், அப்புறம் ஃபேஸ் மாறிடும். ரொம்ப மைல்யூட்டாக பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு புது லேயரை போட்டு பண்ணுங்கள், தேவையெல்லாம் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி போடுங்க. இப்போ ஐஸ் வரைய போகிறேன். ஐஸு ஒரே கான்செப்ட் தாங்க. ஐஸில் நான் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே சொல்லித்தர போகிறதில்ல. ஜஸ்ட்டு உங்கள் சர்க்கிள் எடுங்க, செலக்ட் பண்ணுங்கள், பிளாக் கலர் ஃபில் பண்ணுங்கள், அவ்வளோதான். சென்டரில் ஒரு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு ஒயிட் கலர் டாட்டை வைங்க, முடிஞ்சிருச்சு. கண் உங்களுக்கு பக்காவான ஃபினிஷிங்கில் வந்துடும். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட் ப்ரௌன் எடுத்துகிட்டு ஒப்பாசிட்டி ஒரு 20 வச்சுட்டு அந்த லைட்டு போட்டிங்கன்னா ஒயிட் கலர், அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி ஈர்த்து விடுங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த கன்னத்துக்கு ஹைலைட். இது நிறைய ஃபோட்டோவில் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு டார்க் ப்ரௌனோ டார்க் ரெட்டோ அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த மடிப்பில் மார்க் பண்ணி ஃபெதர் ஒரு 5 or 10 வச்சுக்கிட்டு ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பாசிட்டி 30 or 30 வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹைலைட் கிடச்சிரும், அதாவது ஒரு டார்க்னஸ் கிடச்சிரும் மடிப்பு விடுற இடத்துல. ஸோ அதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஹைலைட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க. ஸோ ஃபேஸில் ஆல்ரெடி லைட்டிங் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஸ்டத்துலேருந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டிங் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஸோ எப்பயுமே மானிட்டரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணாதீங்க அவுட்டை. லைட்டாக ஒரு அவுட் எடுத்து உங்கள் ஃபோனில் பாருங்கள். மானிட்டர் அவுட்டு, மொபைல் அவுட்டு, டிஜிட்டலாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் அவுட்டு, இது 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மொபைலில் பார்த்துட்டு என்னங்க அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்க, எனக்கு ஃப்ரேம் பண்ணும்போது அவ்வளோ கிளாரிட்டி இல்லையே, அவ்வளோ வெளிச்சமாக இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் மொபைலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங், அந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டி அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மானிட்டர் பார்த்திங்கன்னா அது சிஸ்டம் பேஸ்டு இருக்கும். ஸோ இந்த 3த்துக்குமே வந்து உங்களுக்கு அவுட்புட் டிஃப்ரெண்ட் வரும் தான். அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி மொபைலில் ஃபைனலாக பாருங்கள், மொபைலில் எப்படி இருக்குது. ஒருவேளை சிஸ்டத்தில் உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் மொபைலில் காப்பி பண்ணோடனே உங்களுக்கு பிரைட்னஸ் இன்னும் அவ்வளோ பிரைட்னஸ் வச்சோம், பிரைட்னஸே இல்லைன்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா டிஸ்பிளே குவாலிட்டியோட தரம் தான். இப்போ மானிட்டர் டிஸ்பிளே குவாலிட்டி வேறு குவாலிட்டியில் இருக்கும், நீங்கள் வச்சுக்கிற மொபைலுக்கு வந்து வேறு குவாலிட்டியில் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் எப்பவும் ஒரு அவுட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பியை ஃபோனில் பார்த்துங்க, அதை பேஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிங்க, ஃபைனலாக நல்லாயிருக்கும்.
சில பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இல்லை, க்ளோவாக இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு 2 ரீசன் தான். நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணுற ஸ்டைல், நீங்கள் எந்த ப்ரஷ்ஷில் ஸ்மெட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் நார்மலான ஒரு ஸ்மூத் ப்ரஷ் எடுத்து நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணிங்கன்னா அது மாவு பூசின மாதிரி தான் வரும். எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு பவுடரை வந்து நம்ம கலச்சி விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பண்ணுறது வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதே ப்ரஷ்ஷிலே யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே லைட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபோட்டோவில் எங்கெங்கே லைட்டிங் இருக்குது, அந்த லைட்டிங்கெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வேளை ஹைலைட் பண்ண மறந்துட்டிங்கன்னா ஃபைனலாக ஃபோட்டோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது எங்கெல்லாம் ஹைலைட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒயிட் கலரில் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி அங்கங்கே நீங்கள் ஹைலைட் கொடுத்து அந்த ஹைலைட் கொடுத்ததை ஸ்மெட்ச் பண்ணி விட்ருங்க. இப்படி பண்ணலாம். ஆனால் பிஃபோராகவே ஆரம்பிக்கும் போது அந்த லைட்டிங்கெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இந்த ஃபோட்டோவில் அப்படி தான் நான் ஆரம்பத்துலேயே லைட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃபோட்டோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் எஃபெக்டில் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தது தான் காரணம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபோட்டோ எப்படி பண்ண போகிறீங்கன்னு முன்னாடியே முடிவு பண்ணிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் பண்ணிட்டே வரீங்க, திடீர்னு ஒரு இமேஜ் வந்தால் உங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஆஹா இந்த இமேஜ் நம்ம வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி நினைக்கும் போது நீங்கள் ஒரு அவுட்டு வந்து மனசில் வச்சுருப்பீங்க. அந்த அவுட்டு வரணுன்னா என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணும் போதே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அவுட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நோஸுக்கு பார்த்திங்கன்னா டீட்டெயில் கொடுத்தாச்சு. அந்த ஒரு வளைவுலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கொடுத்து வச்சாச்சு. அது வந்து உங்களுக்கு இதில் ஒரு மாதிரி ஷார்ப்பாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஃபைனலாக பார்க்கக்குள்ள நல்லா தெரியும். அப்படி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை ஸ்மெட்ஜ் ஒரு ஒப்பாசிட்டி 20, 10, 15 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு பிளர் பண்ண மாதிரி ஆகிடும். நார்மலாக நீங்கள் போய் பிளர் பண்ணுறதுக்கும் ஸ்மெட்ச் வச்சு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுத்தையும். அண்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எங்களை வந்து பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணி நிறைய டவுட் கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி. அண்ட் உங்களுக்கு இது சம்மந்தமாக டவுட்டு இல்லை ஃபைல்ஸ் வேணும், ப்ரஷஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உடனுக்குடன் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸு அண்ட் ஃபோட்டோஸ், ப்ரஷ்ஷு இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, அதையும் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனல்லே போட்டு வைக்கிறேன். மற்றபடி டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட் என்னவோ அதை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு செப்பரேட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி கிளாஸ் எடுப்போம், என்ன டைப்பில் எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னு அந்த டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் வரைஞ்சிட்ருக்கீங்க, அதில் சின்ன சின்ன டவுட்ஸ் வருது, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட வாட்ஸ்அப்பில் டவுட்ஸாகவே கேட்கலாம். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னோடய டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஆக்டர் பவர்கல்யான் அவர்களை வந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஆக்டர். ஸோ பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல்லையும் ஒரு செம ஃபேமஸான ஆள். இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வரைய பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் எஃபெக்ட்டு. பெருசாக பார்த்திங்கன்னா அந்த கலர் பஞ்சு மிட்டாய் கலரு இந்த கலர்ஃபுல்லாலாம் நம்ம எதுவும் பண்ணாமல் ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு லீடருக்கு நம்ம எப்படி ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் வரைவோமோ அந்த ஸ்டைலில் வரைஞ்சிருக்கோம். சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸில் லைட்டாக இங்கே மட்டும் பிங்க் கலரு, அங்கே மட்டும் ரெட்டு கலரு, தலையில் மேலே மட்டும் பிங்க் கலரு, சைடில் பச்சை கலரு, இப்படிலாம் நம்ம போடுறது உண்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஒரு லீடர். ஸோ லீடர் எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு லுக்காக காட்டணுமோ அப்படி நம்ம காட்டணும். ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்மெட்ஜிலே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவும் கொஞ்சம் செம்ம கிளாரிட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும். அதே சமயத்தில் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பேனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு க்ளோவோட அந்த லைட்டிங் எஃபெக்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் வந்து லைட்டிங்லாம் ஏற்றுவேன், பட் இது கம்மியாக தான் வச்சுருக்கேன். பார்க்க உங்களுக்கு பிரைட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். இந்த மொபைல் இப்போயே ஃபோனில் எடுத்து பார்த்தா பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி முடிச்சாச்சு. என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் பண்ண போகிறோம். ஒரு பேஸ் கலரை போட்டுட்டு ப்ரெஷ்ஷால் நமக்கு தேவையான கலர்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். என்னென்ன கலர் வேணுமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டு க்ரீனு, ப்ளூ, லைட் ப்ளூ இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற ஸ்மெட்சை பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பாசிட்டி 50ல் வச்சுட்டு ஸ்மெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அது உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் அழகாக கொடுக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டும் லுக்காக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே நான் ஸ்மெட்ஜை வச்சு தான் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுமோ அந்த மாதிரி நம்மளோட இஷ்டத்துக்கு அப்படியே நம்ம அழைச்சிக்க வேண்டியதுதான். இந்த ஒரு எஃபெக்ட்லாம் வந்து அந்த ஸ்மெட்ஜில் தான் வருது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு இந்த எனக்கு ஓகேவாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரெட் அடிக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து பிரைட்னஸை கம்மி பண்ண போகிறேன் பேக்ரவுண்டுக்கு. ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது ஓவரால் ஃபோட்டோவை லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அப்படியே அந்த கிராஃபை கொஞ்சம் இறக்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிருச்சு. ஸோ பேக்ரவுண்ட் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. ஆரம்ப கட்டத்தில் எனக்கும் பேக்ரவுண்ட் ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஒரு சரி பர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு கூகுளில் பேக்ரவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு காப்பி பண்ணிலாம் போட்டது உண்டு நானும். பட் போக 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 அந்த பேக்ரவுண்டோட ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ஓனாகவே பேக்ரவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராக இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.